தண்ணி. என்னாச்சு உங்களுக்கு? நீங்க தீவிரவாதியா? தயவு செஞ்சு யார்கிட்டயும் சொல்லிடாத. என்ன பண்ற? மா போலாமா? பாவம், அவர் எதுவும் சாப்பிட்டிருக்க மாட்டார்ல. ஏண்டி, அண்ணாதுரை முதலாளி வீட்டுக்கு வந்த சிங்கள பொண்ணு தானே இது? ஆமா, மனோவி தான். ஏய் மனோவி, என்ன ராஜி, நல்லா இருக்கியா? எங்களெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கியா? எல்லாம் ஞாபகம் இருக்கு. நம்ம 2 பேரும் சேர்ந்து கோவிலுக்கு போவோம்ல, மறக்கல. அம்மா, நீ எங்க போற? பக்கத்துல ஒரு சின்ன வேலை, அவசரமா போயிட்டு இருக்கேன். நான் அப்புறம் வரேன். சரி. நீங்க சாப்பிட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைச்சு பார்த்தேன். மனசுக்கு கஷ்டமா இருந்தது. சாப்பிடுங்க. பசிக்கலையா உங்களுக்கு? நீ சாப்பிடு. ஓ, நான் இதுல ஏதாவது கலந்து உங்களுக்கு கொன்றுவேன்ற பயமா? எனக்கு எதுவுமே அவ்வளோ. இன்னொரு வாய் சாப்பிடுங்க. இல்ல, போதும். கொஞ்சம் பொறுத்துக்கங்க.
கர்த்தர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது அன்பு காட்டதா. நாங்களும் அதைத்தானே சொல்லிக்கிட்டு இருக்கோம். நாங்க பிறந்த மண்ணில் நியாயமா எங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைக்காக, சம அந்தஸ்துக்காக எங்க உயிரை கொடுத்து போராடிக்கிட்டு இருக்கோம். மனுஷங்களை கொல்றது எப்படி நியாயமாகும்? யார் ஆரம்பிச்சது? யார் முதல்ல கொலை பண்ணது? ஆயுதம் எடுத்தாகணுங்கிற கட்டாயத்துக்கு எங்களை உள்ளாக்குறது யாரு? அமைதியா இருந்த எங்களை போராளிகள் ஆக்குறது யாரு? அப்படி நீங்க கொண்டு குவிக்கிற ஆளுங்களோட பிள்ளைங்க அனாதையா நிற்கும் போது அதோட வேதனை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? எங்க அப்பாக்கு சிங்கள அண்ணோ இல்ல தமிழ் அண்ணோ எந்த வேறுபாடும் கிடையாது. எல்லாரையும் சமமாத பாப்பாரு. அவரை மாதிரியே எல்லார்கிட்டயும் பெரியமா இருக்கணும் தான் என்கிட்ட அவர் சொல்லி கொடுத்து வளர்த்தாரு. அப்படிப்பட்ட அப்பாவதான் கதிர்காம கோயில்ல வச்சு சாமி கும்பிட்டு இருக்கும் போது அவங்களோட ஆளுங்க மாம் வச்சுட்டாங்க. மனோம், ஏன் இது என்னம்மா வளர்ந்துட்ட? நீ வந்த விஷயம் எனக்கு தெரியும். என்னடா என்ன சாமி கூட வரலன்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன். இந்த அம்பாள் மாதிரி முன்னாடி வந்து நிக்கிறாய். தீர்த்தம் வாங்கி ஓடிமா. குழந்தையா இருக்கும்போது எத்தனை வாட்டி வந்து சாமி கும்பிட்டுருப்ப? அதெல்லாம் என்னால மறக்க முடியுமா சொல்லுங்க? அந்த பக்தி இருக்குல்ல, நன்னா இருப்ப. இந்தா பிடிச்சுக்கோ. நீ எதுக்கு அங்க போன? எங்க? நம்ம பழைய வீட்டுக்கு. நம்ம சின்ன வயசுல ஓடி விளையாடின இடம் இல்லையா? பார்க்கணும்னு தோணுச்சு, போன பார்த்தேன். பார்த்தாச்சுல, இதுதான் உனக்கு கடைசி. ஒரு நிமிஷம். எனக்கு தெரியும், நீங்க தானே அவர் அங்க தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். தாகத்துக்காக தண்ணி கேட்கும் போது அவரை பார்த்தேன். தண்ணி மட்டும் இல்ல, பசின்னு வரவங்களுக்கு சாப்பாடு போடணும்னு புத்தர் சொல்லி கொடுத்திருக்காருல, அதையும் நான் பண்ணேன். பாவம். ஆமா, அது யாரு? திருச்செல்வம்.